ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை டேப் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ போக்கிமோன் ஸ்டேஷ்னரி கிட் எப்படி வீட்டிலேயே பண்ணலாம் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பவுச் பண்ணிக்கிறேன். என்கிட்ட கிளிட்டர் எல்லோ ஃபார்ம் ஷீட் இருந்துச்சா, ஸோ அதை வந்துட்டு நான் இப்படி கட் பண்ணி பவுச் எப்படி ஷேப்பில் வர்றோமோ ஒரு 3 இதாக செட்டாக பிரிச்சுட்டு நான் அந்த மாதிரி பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸை நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக மடித்து ஒரு ஹாஃப் வந்துட்டு செகண்ட் சென்டரில் வர்ற மாதிரியும் இன்னொரு ஹாஃப் வந்துட்டு கீழே இருக்கிற தேர்ட் சென்டர் இதில் வர்ற மாதிரியும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ கவனமாக பாருங்கள், நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது புரியும். ஸோ அதே மாதிரி நான் கரெக்டான ஷேப்பில் அளவு எடுத்து இதையும் வெட்டி இதையும் 2ஆக மடித்து ஒரு ஹாஃபை வந்துட்டு நான் இதில் கீழே ஒட்டிக்கிறேன். இப்படி ஹாஃபை வந்துட்டு நான் இந்த ஒரு சின்ன ஹாஃப் மட்டும் இந்த இடத்துல ஒட்டிட்டு மேலே இருக்கிற இன்னும் மிச்சம் இருக்கிற ஹாஃப்லேயும் கம் பேஸ்ட் பண்ணி நான் இப்போது கம் போடுற இல்லையா அந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். இப்படி ஒட்டும் போது நம்ம பவுச்சுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் இருக்கும், நிறைய திங்ஸ் உள்ள வைக்க முடியும். இப்போ குட்டீஸ்லாம் மோஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஸ்கேல், பென்சில், இரேசர், ஷார்ப்னர், இவ்வளோ தானே. இதெல்லாம் தாராளமாக உள்ளே வைக்கலாம் நம்மளோட பவுச்சில். ஸோ வந்துட்டு நீங்கள் பார்த்து இது பண்ணி நீங்கள் அளவெடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கே நல்லாவே ஸ்பேஸ் இருக்கும் இருக்கிற பவுச்சில். உங்ககிட்ட வெல்க்ரோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறதுக்கு மெத்தட் யூஸ் பண்ணுறனோ அதில் பதிலாக நீங்கள் வெல்க்ரோ யூஸ் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வெல்க்ரோ இல்லாத பசங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி நான் வந்து இந்த சைடும் அந்த சைடும் நான் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு வேறு ஒரு கிளிட்டர் ஷீட் ஃபார்ம் எடுத்து, அதாவது ப்ரௌன் கலர் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிளாக் இருந்தால் பிளாக் எடுத்துக்கோங்க, எல்லோவே வேணாலும் ஒட்டணும்னா நீங்கள் எல்லோ கலரே ஒட்டிக்கலாம். நான் ப்ரௌன் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்து இந்த மாதிரி இதையும் சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இப்படி ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மேலே வச்சுருந்தோம் இல்லையா இன்னொரு எல்லோ கலரில், ஸோ அதை உள்ளே விட்டால் பவுச் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறக்காக நான் இந்த மாதிரி வெல்க்ரோ இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அந்த சென்டர்லேயும் ஒன்று வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் சென்டர்லேயும் இந்த மாதிரி எல்லோ கலரில் குட்டியாக வந்து நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆரஞ்சு கலரில் அந்த ப்ரௌன் கலரில் வச்சு நான் உள்ளே விடுற மாதிரி நான் சென்டர்லேயும் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும் மோஸ்ட்லியாக எனக்கு வந்துட்டு அந்த சென்டரில் வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு, தூக்காமல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வச்சுருக்க மோஸ்ட்லி எனக்கு சென்டரில் என்னமோ மேலே தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தனால நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணுற விதம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் பென்சில்லாம் உள்ளே வச்சு காமிக்கிறேன். எனக்கு வந்துட்டு பென்சில்ஸ், கட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாகவே உள்ளே இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நம்ம போக்கிமோன் தீமில் வந்துட்டு ஸ்டேஷ்னரி கிட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால நான் வந்துட்டு கண், மூக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பிளாக் கலர் இருந்தால் பிளாக் கலரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட பிளாக் கலரில் இல்லை. அப்படியே உங்களுக்கு பிளாக் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பெயிண்ட்டு ஆக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணி நீங்கள் கலர் கூட பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ போக்கிமோனுக்கு சீக்ஸில் ப்ளஷ் வைக்கணும் இல்லையா, ஸோ அதனால நான் ஒரு ரெட் கலர் கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் எடுத்து நான் வந்து ஒரு மாதிரி ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா வைக்கும் போதில் கொஞ்சம் இந்த இப்படி வைக்கும் போது அது பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் அழகாக இருக்கும், சீக்ஸில் ப்ளஷ் இருக்கிற மாதிரி. ஸோ அதனால் நான் அதுவும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு இதுக்கு இயர்ஸ் பண்ணணும் இல்லையா, போக்கிமோன் பவுச் இது வந்து வெறும் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படிங்கிறனால நம்ம வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் வந்துட்டு 2 எல்லோ கலரில் 2 ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பும் இன்னொன்று கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி ஒரு இயரும் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா போக்கிமோனுக்கு வந்துட்டு இயர் நீளமாக இருக்கும் இல்லையா, பட் எனக்கு வந்துட்டு அது நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால பவுச்சுக்கு வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்லேயே கட் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்லேயே பேஸ்ட் பண்ணிட்டேன். 2 சைடுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு பென்சில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பென்சில் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு என்கிட்ட இந்த பென்சிலை வந்துட்டு இந்த மாதிரி நான் மேலே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்கள் குட்டீஸ் வந்துட்டு நைஃப் வச்சு ரிமூவ் பண்ணாதீங்க, அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சிசரை வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு வந்துடும். அண்ட் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது, கையில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் சேஃபாக பார்த்துக்கோங்க, இல்லைனா பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பென்சிலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஆக்ரிலிக் எல்லோ கலர் பெயிண்ட்டை வந்து நான் பென்சில் ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். நான் வந்துட்டு ரொம்ப டார்க்காக வேணும் அப்படிங்கிறக்காக ஒரு 3 to
கோட்ஸ் வந்து நான் கொடுத்தேன். நீங்கள் வந்துட்டு என்ன கலர் வேணாலும் அடிச்சுக்கலாம். இதுக்கு மேலேயே நீங்கள் கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் வந்துட்டு ஃபுல்லாக ரவுண்டாக பேஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான், உங்கள் இஷ்டம். சில குட்டீஸ்க்கு வந்து எழுதும்போது கையில் வந்துட்டு கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்லேருந்து கிளிட்டர் வந்துட்டு படுறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பெயிண்ட்டை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிவிட்டு மேலே கேப் மட்டும் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு வந்துட்டு பென்சில்லையும் நான் கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டே ஒட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் இஷ்டம், நீங்கள் ஒட்டிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. சரி, இப்போ வந்துட்டு இந்த பென்சில் வந்துட்டு ட்ரை ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஷார்ப்னரோட மேலே கேஸ் வந்துட்டு பண்ணிடலாம். நான் வந்துட்டு ஒரு ஷார்ப்னரோட பாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஃபார்ம் ஷீட்டை நான் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் இல்லாமல் நம்ம வந்துட்டு பண்ணினோம் அப்படின்னா ஃபார்ம் ஷீட் கொஞ்சம் நல்லா வந்துட்டு அட்டை மாதிரி இருக்காது. அப்படிங்கிறனால இப்போது ஷார்ப்னர் வந்துட்டு ஈஸியாக உள்ளே போயிடும். பட் இரேசர்லாம் யூஸ் பண்ணோன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம், உள்ளே போகாது. ஏன்னா கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படிங்கிறனால இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இயர்ஸ் வந்து ட்ரையாங்கிளில் வச்சு பார்த்தேன், எனக்கு பிடிக்கலை. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி கார்னரில் மட்டும் ட்ரையாங்கிள் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்படி கட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நான் ஒட்டிடுறேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா ஆக்ரலிக் கலர் பெயிண்ட் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு பிளாக் கலர் எடுத்து நான் ஃபஸ்ட்டு ஐஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். இது வந்துட்டு ஏன் நான் வந்துட்டு கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டில் வெட்டலை அப்படின்னா கொஞ்சம் அதாவது ஒட்டினோன்னா அது மேலே வந்துட்டு நம்மளை ஒரு மாதிரி தடிமனாக இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ஏதோ டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியே இருக்கும். அப்படிங்கிறனால அப்புறமா இயர்ஸ்க்கும் இந்த மாதிரி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வெட்டினோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நான் வந்துட்டு பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஐபால் செட் பண்ணிக்கிறேன். ஐபால் செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சீக்ஸ் வந்து வரைஞ்சிடலாம். சீக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ளஷ் வந்து வைக்கணும் இல்லையா, அதனால் ப்ளஷ் மாதிரி வச்சிடலாம். இப்போ நம்மளோட பென்சிலுக்கு வந்துட்டு கேஸ் வந்துட்டு மேலே வந்து கேப் மட்டும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு நம்மளோட நேல் வந்துட்டு என்ன ஷேப்பில் இருக்குமோ அந்த ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்படி தான் கட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கரெக்டாக ஷேப்பில் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு நான் பென்னில் முன்னாடியும் பின்னாடியும், அதாவது பென்சிலோட எண்டில் முன்னாடியும் இந்த மாதிரி பின்னாடியும் நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இதையுமே அந்த ரெண்டையுமே நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன், ஒட்டிடுறேன். நீங்கள் வந்துட்டு இயர்ஸ் வச்சு உள்ள ஒட்டலாம், இல்லைனா இயர்ஸை வெளியவே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். நான் வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு ஷார்ப்னருக்கு வந்துட்டு இயர்ஸ் பண்ணணும் அதே மெத்தட் தான் இதுக்கும் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இதோட இயர்ஸை வந்து நான் ஒட்ட போகிறேன். ஸோ நம்ம கம் போட்டு ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம், இயர்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு பேனர் கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அது நான் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கையை வச்சு ஒட்ட முடியாது அப்படிங்கிறனால அது நான் ஒட்டுறதுக்கு வந்துட்டு பென் யூஸ் பண்ணி நான் அமுக்கி விட்டு நான் ஒட்டிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பென்சிலுக்கு ஐஸ் வந்துட்டு வச்சிடலாம். அதாவது பென்சில் கேப்புக்கு போக்கிமானோட ஐஸ் வந்து வச்சிடலாம். அப்புறமா நோஸும் வந்துட்டு மவுத் வந்து வரைஞ்சிக்கலாம். அது நோஸ் மவுத் மாதிரி தான், அது மவுத் தான் சொல்லுவாங்க, ஸோ மவுத் வரைஞ்சிக்கலாம். அப்புறமா வந்துட்டு ப்ளஷ் வச்சுக்கலாம். போக்கிமானுக்கு ப்ளஷ் இருக்கும் இல்லையா, அதான் க்யூட்டாக இருக்கும், ஸோ அது வந்து வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம வந்துட்டு ஐபால் செட் பண்ணிக்கலாம். நான் இந்த பென்சிலுக்கு வந்து ஐபால் 2 ஒயிட் கலரில் அப்படிங்கிற மாதிரி வச்சு செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இரேசரோட இது இருக்கும் இல்லையா, மேலே கேஸ் இருக்கும் இல்லையா ஒரு அட்டை, ஸோ அதையுமே நான் வந்துட்டு எப்படி நான் ஷார்ப்னருக்கு பண்ணினனோ அதே பேஸில் தான் இதையுமே பண்ணுறேன். இதுக்கும் அந்த மேலே இருக்கிற அட்டை மேலே கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டை வந்து ஃபுல்லாக நான் வந்துட்டு சுற்றி கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சேமாக நம்ம இயர்ஸ் வந்துட்டு நம்ம ஒட்டிடலாம். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்துட்டு ஷார்ப்னருக்கு என்ன பண்ணினோமோ அதை தான் அப்படியே பண்ண போகிறோம். ஸோ மேலே இயர்ஸ்க்கு வந்து பிளாக் கலரில் நான் இது வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஐஸ் வந்துட்டு வச்சுக்கலாம். ஐஸ் வச்சதுக்கப்புறம் மவுத்தும் வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம ப்ளஷ் வந்து ரெட் கலரில் நான் வச்சுக்கிறேன். நான் அக்ரலிக் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள்கிட்ட அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரெகுலர் கலர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வாட்டர் கலர் வந்துட்டு ஃபார்ம் ஷீட்டில் வந்துட்டு ஒழுங்காக இருக்காது, ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்கெட்ச் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்கேல் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு கார்ட்போர்டை இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லோ கலர் ஷீட்டில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அந்த ஷேப்பாக இருக்கிற சைடு மட்டும்
கரெக்டாக ஒட்டுற மாதிரி நான் அந்த இடத்துலையே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம லைன் போடும்போது திட்டாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போது வந்துட்டு எனக்கு வந்து எல்லோ கலர் வந்து ரொம்ப லைட்டாக அந்த மாதிரி இருந்தனால நான் அதுக்கு மேலேயே வந்துட்டு ஆக்ரலிக் கலர் வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். எல்லோ கலர் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஷேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம வந்துட்டு எப்படி பென்சில் கேஸ் பண்ணும்போது பென்சிலுக்கு மேலே டாப் பண்ணும்போது நம்ம பண்ணணும் அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இயர்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம ஐஸ்லாம் வச்சு அந்த இயர்ஸுக்கும் கலர் பண்ணிவிட்டு ஐபால் செட் பண்ணிடலாம். எனக்கு வந்துட்டு அந்த பென்சில் வந்துட்டு நான் வந்து ஒரு போக்கிமான் மாதிரி வரைஞ்சி பார்த்தேன். எனக்கு அந்த ஸ்கேலில் எனக்கு அது பிடிக்கலை. ஸோ இந்த மாதிரி ஹைட் கம்மியாகவும் கிளிட்டர் ஷீட்டை வெட்டி இந்த மாதிரி நான் வச்சுட்டு, நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கேல் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா கரெக்டான லென்த் அளந்து நீங்கள் எழுதிக்கோங்க. நான் வந்துட்டு இதை அவ்வளவோ மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் வந்து சும்மா மெஷர் பண்ணாமல் நான் எழுதிக்கிறேன். இல்லை நீங்கள் மெஷர் பண்ணி கூட எழுதிக்கலாம். இப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கேலில் அந்த மெஷர் பண்ணுற லைன் ஸ்கேலையே நீங்கள் வந்துட்டு கலர் ஷீட் ஒட்டி நீங்கள் பெயிண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து எழுதி காமிக்கேன். எனக்கு பெயிண்ட் வந்து கையில் ஒட்டலை, பென்சில் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் நான் லப்பர் வந்துட்டு அந்த இது போட்டிருக்கனால எனக்கு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே இது பண்ணிச்சு, ஷார்ப் பண்ணிச்சு. இப்போ இதெல்லாம் நான் வந்துட்டு உள்ளே போட்டுக்கிறேன். என்னோடய ஸ்கேல் வந்துட்டு நான் பார்க்காம அளந்துட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு அது உள்ளே வைக்க முடியல. நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேலோட லென்த் வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. நான் வந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் ஸ்கேல் வரைஞ்சிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம போக்கிமான் ஸ்டேஷ்னரி கிட் வந்துட்டு வீட்டிலே பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம ப்ரொஃபைல் பேஜ் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அதை நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது வரைக்கும் டாட்டா, பை பை, டேக் கேர். நான் உங்கள் பிரியா, இது உங்கள் பிரியா ஆர்ட்ஸ்.